பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து மத்தேயு புத்தகத்தினுடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து இந்த பைபிள் ஸ்டடியிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் மத்தேயு புத்தகத்தினுடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. எதுக்காக வம்ச வரலாறில் உள்ள பிதாக்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் தாமே தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்திலே அனுப்புவதற்காக அப்படிப்பட்ட பிதாக்களை பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமின் மகனுமாகிய தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஏன் தாவீதையும் ஆபிரகாமும் முதலாக குறிப்பிட்டார்னு சொல்லி போன பதிவிலே நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் 1 புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆபிரகாம், சேத், ஏனோஸ், கேனான், இவங்களுக்கெல்லாம் என்ன பேர், எபிரேய மொழியில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு போன வாரம் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் 1 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கேனான் மகலலேயேல் யாரேத், நோவா, சேம், காம், யாப்பேத், இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு பாருங்களேன். அதில் முதலாவதாக ஆதாம்னா என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம். சேத்துன்னா என்னென்னு பேருன்னு பார்த்தோம். ஏனோஸ்னா அதோட பேருக்குடைய விளக்கம் என்ன எபிரேய மொழியில்னு பார்த்தோம். கேனான் அப்படின்னு சொன்னால் அந்த பேருக்குள்ள அர்த்தங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பாருங்கள், ஏன் பழைய ஏற்பாடு இருக்கிறன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலேயும் உள்ள பிதாக்களுக்கு எபிரேய மொழியில் என்ன பேர் வைத்திருக்கிறான்னு பார்த்தோம். அதே போல் மத்தேயு புத்தக அட்டவணையில் இந்த பிதாக்களுக்கு உள்ள எபிரேய மொழி பெயர்கள் என்ன, அர்த்தங்கள் என்னன்னு சொல்லி தான் நம்ம வம்ச வரலாறு குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கு மகலலேயேல் யாரேத். மகலலேயேல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், எபிரேய மொழியில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிழ்ச்சியோடு, அதாவது தேவனுடைய புகழ்ச்சியோடுன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். தேவனுடைய புகழ்ச்சியோடு, தேவனுடைய மகிமையோடுன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். எபிரேய மொழியில் மகலலேயேல் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மகிமையோடு. அதுக்கடுத்தது யாரேத். யாரேத் என்று சொன்னால் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தவர். எபிரேய மொழியில் அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரேத் அப்படின்னு சொன்னால் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தவர். அப்படின்னா அர்த்தம்னா மேலே அப்படின்னா பரலோகம். கூட்டி பார்த்துங்களேன். அதாவது மகலலேயேல் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மகிமையோடு, யாரேத்துன்னா மேலே இருந்து கீழே இறங்கி வந்தவர். வரலையிலேயே சொல்லலாமா? அப்போது தேவனுடைய மகிமையோடு பரலோகத்தில் இறங்கி வந்தவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டில் 4ஆம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வர வேண்டியவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையோட பூலோகத்தில் இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரலையிலேயே சொல்லலாமா? அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்களேன், யோவான் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த நிகதோமு என்ற அந்த பாஸ்டருக்கு இயேசு சொல்லி கொடுக்குறார். நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஞானஸ்தானம் என்னன்னு தெரியுமா, பரலோகனம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே சொல்கிறாரு பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறோமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. என்ன சொல்ல வருகிறா தெரியுமா? பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்து சகல காரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி போய்விட்டு என்று சொல்லி அங்கே வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வார்த்தைப்படி பார்க்கலாம். அப்போது மகலலேயேல் யாரேத் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க. மகலலேயேல்னா தேவனுடைய மகிமையோடு, யாரேத்துன்னா மேலே இருந்து கீழே இறங்கினவர். அதுக்கு உதாரணம் தான் யோவான் 3:13 மேலே இருந்து கீழே இறங்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. இப்படி பழைய ஏற்பாட்டை குறித்தும் பிதாக்களை குறித்து பேர்கள் பார்த்தோம்னா எந்த பேர் எடுத்தாலும் அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நிழலாடுவார். இயேசு கிறிஸ்து வைத்து தான் இந்த உலகமே ரன் ஆகி கொண்டிருக்கு என்பதை மறந்து போய்விடும். ஏன்னா அவர் கடவுள். இயேசு தான் நம்ம உலகத்துக்கு மையம்.
அவர் இல்லைன்னா உலகமே வாழ முடியாது, எந்த மனுஷன் வாழ முடியாது. இன்றைக்கி அது தெரியாமல் இன்றைக்கி மார்க்கம் பிரிச்சுட்டு அலையிறான். சர்ச் ஆஃப் காட், ஒன்லி ஜீசஸ், அப்புறம் ஜெகோவா விட்னஸ்ஸு, பெந்தகோஸ்ட், ரோமன் கத்தோலிக், அப்புறம் நிறைய ஈசிஐ ஏதோ போது பாருங்களேன், சிரியோன் கத்தோலிக், டிபிஎம்டி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? மேலே இருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பது பொருள். அவர் இறங்கி வரலன்னா பூலோகத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியாது, மக்கள் வாழவே முடியாது. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருந்து பரலோகத்தில் தன் மகிமையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு, தன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் புகழ்ச்சியாக வைத்துவிட்டு வரும்பொழுது தேவனுடைய புகழ்ச்சியை மட்டும் கொண்டு வந்து இறங்கி வந்தார் என்று அந்த 1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நம்ம மத்தேயு புத்தகத்தில் உள்ள அட்டவணையில் உள்ள பெயர்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு மத்தேயு புத்தகத்தில் அட்டவணையில் நம்ம வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவும் அவன் சகோதரனையும் பெற்றான். போன வீடியோவில் பார்த்தோம், ஆபிரகாமின் குமாரனாக தாவீதின் குமாரனாக வம்ச வரலாறுன்னு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பார்த்தோம். இன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் முன்மையை நம்ம பார்த்தோம், ஆதியாகம் 12:1-3 படியாகவும், ஆதியாகம் 17ஆம் அதிகாரம் 1-5 படியாகவும் அவர் ஜாதிகளின் பிதா என்று பார்த்தோம். ஆபிரகாம் என்ன அர்த்தம்? ஜாதிகளின் பிதா. அப்போ ஈசாக்கு என்ன என்று சொன்னால், ஈசாக்கு என்ன பேர் சொன்னோம்னா நகைப்பு என்று பெயர். நல்ல கவனிங்க, இங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரனை பெற்றான். ஏமான். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். ஆபிரகாம் சொன்னால் ஜாதிகளின் பிதா. அப்போது ஈசாக்குன்னா நகைப்பு என்ற பெயர். ஆண்டவராகிய ஆண்டவரும் 2 தூதர்களும் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். ஆதியாகம புத்தகத்தில் சந்திக்க வரும்பொழுது பாருங்கள், சந்தித்து அந்த காலத்தில் யூதர்கள் மாத்திரமல்ல, நம்மளுடைய பாரம்பரியத்திலே அநேக நல்ல காரியம் பாருங்களேன். ஒரு வீடு தேடி ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களை உபசரித்து அனுப்புவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய கடமையாக காணப்படுகிறது. நமக்கு முன்பு யூதர்கள் தான் அதை பயன்படுத்தினான். ஒரு மனுஷன் தன்னுடைய கூடாரத்தின் வாசல் வந்து நின்றுட்டானா அவனை உபசரித்து அனுப்புவது தான் யூதர்களுடைய வழக்கம் இல்லையா? அப்போது கர்த்தர்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வர வேண்டிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் விசுவாச தகப்பன் சந்தித்து விட்டான். ஹல்லேலூயா. அவருடைய கூடாரத்தில் வந்து 3 புருஷர்கள் இருக்கும் பொழுது உடனே ஆபிரகாம் கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்குன்னு சொல்லி தன் மனைவிடத்தில் மெல்லிய மாவு எடுத்து கொடுத்து அப்பங்களை சுட்டு பாலும் தேனும், அதை பாலும் வெண்ணையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்து விட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் உட்பவ காலத்தில் உன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேரை கூட கொடுத்துட்டு போயிடறாங்க பாருங்களேன். அப்பொழுது அவர் மனைவி சாரால் கூடார வாசலில் பின்புவாக இருந்த பொழுது இதை கேட்டு நகைக்கிறார். ஏன் நகைக்கிறான்னா, அவங்க 2 பேரும் மிகுந்த வயசானவங்க பாருங்களேன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து நான் கிழமையாக இருக்கிறதுக்கு பிள்ளை பெறுது மெய்யோ என்று சொன்னேன். பாருங்களேன், என்ன அர்த்தம்னா, நீ வயசானவன் நினைக்காத, உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன், அவர் தான் சந்ததி உனக்கு கொடுக்குறார். அதை கேட்டு நகைக்கிறார். என்னையை பார்த்து நகைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நகைப்பின்னே பேர் வச்சிட்டாராம். பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ திட்டத்திலே உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் என்றார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்ற வரைக்கும் இஸ்ரவேலில் ஈசாக்கு பேர் நகைப்புன்னே பேர் வாங்கலாம். தேவனுக்கிட்டே நகைப்பு பண்ணிட்டியா, கிண்டல் கேலி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் பிறக்கிற மகனுக்கு நகைப்பின்னே கர்த்தர் பேர் வச்சுட்டாராம். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பார்க்குறோம் யாக்கோபு. யாக்கோபுன எபிரேய மொழியில் தேவனை போல் அரசாளுகிறவன். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஈசாக்கை குறித்து, ஆபிரகாம்னா ஜாதிகளின் பிதா, ஈசாக்குனா நகைப்புன்னு அர்த்தம், யாக்கோபுனா தேவனை போல அரசாளுகிறவன். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போய் அனைத்தும் சம்பாதித்து கொண்டு திரும்பி வருகிறான். யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையிலே யாக்கோபும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் தனித்திருக்கும் பொழுது யாக்கோபு மட்டும் தனித்திருக்கிறான்.
அந்த யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் ஒரு மனுஷனை சந்திக்கிறான். அவர் கர்த்தர். ராமுழுது போராடி செபிக்கிறாங்க. யாக்கோபை தேவன் மேற்கொள்ள முடியல பாருங்களேன். ஏவான் அல்லேலூயா. அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், பொழுது விடிய போகிறது. பொழுது விடிஞ்ச உடனே யாக்கோப் கேட்குறான், நான் கிளம்பட்டும் என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது கேட்குங்க, அவர் உன் பெயர் என்னன்னு கேட்குறாரு. அப்போது தெளிவாக அவன் பெயரை சொல்கிறான். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். யார்? அவர் நான் போகட்டும். கர்த்தர் கேட்குறாரு. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போ யாக்கோபுன இஸ்ரவேல் என்றால் தேவனைப் போல அரசாட்சி செய்கிறவன் என்று எபிரேய மொழியில் அர்த்தம். அப்போ கூட்டி கழிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளை. ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி தேவனைப் போல் அரசாளுகிறவர். ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி தேவனை போர் அரசாளுகிறவர் யார் அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு அட்டவணையில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு அர்த்தம் என்ன? ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி அல்லேலூயா தேவனை போல் அரசாளுகிறவர்கள் என்ற அர்த்தம். அதுக்கு பேர் இயேசு கிறிஸ்து. ஏன் நகைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, யோவான் புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துக்கிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. நீங்கள் யார் எனக்கு சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்னை விசுவாசிக்கவில்லை, நான் தான் வருகிறேன்றதான. அதாவது என்ன அர்த்தம் சொன்னால், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, மேசியா தான் என்று விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, அந்த ஆபிரகாம், நீங்கள் நினைக்கிற அந்த ஜாதிகளின் பிதா ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் 50 வயசு ஆகலையே, அதுக்குள்ளே நீ எப்படி வந்து ஆபிரகாமை பார்த்த? ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய வருஷத்தில், நீ யோசேப்பின் மகன் தானே, உங்களை பற்றி ஆபிரகாம் குறித்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நகைக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஜாதிகளின் பிதா நகைப்பு அப்படின்னா வருகின்றதான மேசியா தான் அப்படின்னு தெரியாத அந்த மக்கள் கல்வாரி சிலுவையில் அவரை கொலை செய்து விடுவார், ஆடி எடுத்து விடுவார்கள். உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போயிடுவார். திரும்பி வரும்பொழுது அவர் அரசாட்சியில் இப்படிப்பட்ட மேசியாவை விசுவாசிக்கிற ஆளுக்களில் அங்கே சேர்க்கப்படாது. அப்பொழுது ஆட்சி நடக்கும்போது ஜாதிகள் பிதாவாக ஆபிரகாம் இந்த கைவிடப்பட்ட மக்களை பார்த்து சிரிப்பார். அப்பொழுதே வந்தார், என்னுடைய பெயரை யூஸ் பண்ணாரே, நீங்கள் மறுதளிச்சிட்டீங்களே, இந்த யூதர்களாக இருந்து நீங்கள் மறுதளிச்சிட்டீங்களே, இன்றைக்கு பார் அவர் தான் மேசியா, அரசாலை போகிறார். அதாவது ஜாதிகள் பிதா ஆபிரகாம் நகைக்கும்படி வருகாலத்தில் 3ஆம் உலகத்திலே புதிய அரசாட்சியில் நகைக்கும்படி அவர் அரசாட்சி செய்வார் என்பதாக தான் அது அர்த்தம். அது மாத்திரமல்ல, யாக்கோபு என்று சொன்னார் தேவனைப் போல அரசாலை செய்கிறவர். பரலோகத்தில் எப்படி அரசாட்சி இருக்குமோ அப்படியே பூலோகத்தில் அரசாட்சி செய்ய வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த பேருக்குரிய விளக்கத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த பேருக்குரிய அர்த்தங்கள் அதுவே. ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி தேவனைப் போல அரசாளுகிற யார்? இயேசு கிறிஸ்து. அதுக்காக தான் அவர் பரலோகத்துக்கு விட்டு இறங்கி வந்தார். அதுக்காக தான் அவர் பரலோகத்துக்கு இறங்கி. ஏன் பரலோகத்துக்கு இறங்கி வைக்கணும்? அரசாட்சி செய்வதற்காக, ஆளுகை செய்வதற்காக அவர் இறங்கி வருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன் அரசாட்சி செய்யணும்? அதாவது தேவனுடைய விரிவாக்கம் பூமி என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய விரிவாக்கம், வானமும் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்போ பாதபடி என்பது அவர் விரிவாக்கம். அப்போது வானம் எனக்கு சிங்காசனத்தில் பரலோக ஆட்சி, தேவனுடைய ஆட்சியோ, அந்த ஆட்சி பூலோகத்திலே மலர வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆதாமை படைத்தார். அந்த ஆதாம் தன்னை விற்று போட்டு விட்டார் என்று ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை விற்று போட்ட ஆதாம் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மகிமையும் அவன் என்ன பண்ணான்? லூசிபர்கிட்ட, பிசாசுகிட்ட விட்டு விட்டான், அதிகாரத்தை வித்துட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பாருங்கள். சகல அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தார். தேவனுக்குள்ள சகல அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுத்த பொழுது அந்த ஆதாம் விட்டு விட்டான். மீண்டும் அந்த அரசாட்சி, தேவனுடைய அரசாட்சி பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆதாம்னால பூலோகத்தில் அரசாட்சி ஸ்தாபிக்கப்படவில்லை. சாபம் 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 என்ற ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சியை மாற்றுவதற்காக சாபத்தை முறித்து கொண்டு மீண்டும் தேவனுடைய ஆட்சி, பரலோகத்தில் இருந்துகிற ஆட்சி பூலோகத்தில் வைக்கணுன்றதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக பிறந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் பிறந்த எதற்காக? பரலோகத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக. அதுக்காக தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் 18ஆம் வசனத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு உடனே சொல்லுவார். யோவான் சாணுன்னு அதே சொல்வார். அப்போ ஊழியக்காரனுடைய வேலையெல்லாம் என்ன தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற அந்த ராஜ்யம் பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை ஊழியக்காரர்கள், இத்தனை விசுவாசிகள், இத்தனை ஊழியர்கள், இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை மறந்து போய்விடாதீர்கள். அல்லேலூயா. அப்போ ஜாதிகளின் பிதா நகைக்கும்படி
தேவனைப் போல அரசாங்கம் செய்கிற யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்காக இறங்கி வந்தார். மறுபடியும் ஆளுகை தருவதற்காக இறங்கி வந்தார். ஆளுகை கொடுத்தார் ஆதாமுக்கு. ஆதாம் ஆளுகையை மறந்து போய் விட்டான், விட்டு விட்டான். மகிமை விட்டுட்டான், ஆளுகை விட்டுட்டான், எல்லாவற்றையும் விட்டுட்டான். அதை மீண்டும் பெற்று நம்ம தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக ஜாதிகளின் பிதாவாகிய ஆபிரகாம் நகைக்கும்படி பூலோகத்தில் ஆட்சி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று இந்த மத்தேயு 1:2 நம்ம பார்க்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, சற்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு ஆளுகை செய்யக்கூடிய நம்ம அத்தனை பேர் எப்படிப்பட்டவர்கள்? ஆளுகை செய்யக்கூடியவர்கள். ஆனால் ஆளுகை செய்கிறோமா? ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையப்படுறோம் பாருங்களேன். பணத்துக்கு அடிமை, பெருமைக்கு அடிமை, அழகுக்கு அடிமை, பொருட்களுக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, இப்பிரபஞ்சத்துக்கு அடிமை. எப்படி பார்த்தாலும் மனுஷனா போட்டோமா அடிமை 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 அடிமைன்றதான் கிடக்கிறான். வேலை பார்த்தீங்கன்னா மேனேஜரு பியூனை அடிமைப்படுத்துவான். ஏமான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். பணக்காரர்கள் ஏழைகளை அடிமைப்படுத்தி விடுவார்கள். ஆனால் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் தேவனோடு ஒப்புரவாக்கணும் தான் அந்த ஜாதியின் பிதா நகைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், ஆளுகை செய்வதற்கு பிறந்தார். அந்த ஆளுகை எடுத்து கையில் கொடுக்கணும். யாரும் அடிமை இல்லை, யாரும் அடிமை இல்லை. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் விபதமாய் சொல்லுகிறது பாருங்க. நம்ம யாரும் அடிமை இல்லை. 22, 23 வசனத்தில் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாக இருக்கிறான். அப்படி அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாது இருங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்ம மனுஷருக்கு அடிமையே கிடையாது. ஏமேன். தேவனுக்கு மட்டும், கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமை. அந்த அரசாட்சியை கொண்டு வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் தேவனைப் போல அரசாங்கம் செய்வதற்காக இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இதனுடைய பகுதி 2ஆம் பகுதியை நாளைக்கு இல்லை திங்கட்கிழமை பார்க்கலாம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, நம்ம அடிமையே கிடையாது. ஒரு காலத்தில் விக்கிரகத்துக்கு அடிமை இருந்தோம், உலகத்துக்கு அடிமை இருந்தோம், சூரியத்துக்கு அடிமை இருந்தோம், மாந்திரிகத்துக்கு அடிமை இருந்தோம், நோய்க்கு அடிமையாக இருந்தோம். இதையெல்லாம் எடுத்து போட்டு தேவனுடைய அரசாட்சியில் உங்களுக்கு கொண்டு போவதற்காக இறங்கி வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் தேவனைப் போல அரசாட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அடிமை என்ற கணவன் பாருங்கள், மனைவி அடிமைப்பட்டு, மனைவி கணவன் அடிமைப்படுத்துவான், இல்லை குடும்பத்துக்கு ஒருத்தர் அடிமைப்படுத்துவான். அடிமை என்ற காரியம் பிசாசு மட்டும்தான் படுத்துவான். மனுஷனை ஒரு நாளும் அடிமைப்படுத்தக்கூடாது. அவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறபடினால நீ யாருக்கு அடிமையில் உன்னை கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு அடிமைகள்? நம்ம சுயாதீனர்கள், சுதந்திரவாளிகள். இந்த சுதந்திரவாளிகளை கொண்டு போய் தேவனுடைய அரசாட்சியில் வச்சு அரசாட்சி செய்வதற்காக தான் பரலோகத்தை விட்டு தேவன் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இறங்கி வந்தார். எனவே நம்ம அடிமைகள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது பகுதி 2 நாளை தினத்தில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார்கள். குடும்பங்கள், பிள்ளைகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் அனைத்தும் ஆசீர்வதித்து காக்க கடவர்கள். தேவ பிள்ளைகளே, 2வது ஒரு ரிக்வெஸ்ட், நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். ஒரு ஆட்டின் குழம்பு கூட பின்வைத்து விடக்கூடாது. எல்லாரும் தேவாலயத்துக்கு சென்று கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.